ஏமா பக்தின்னு ஒன்று இருக்கு. உலகத்தை வெறுத்து, ஆடம்பரத்தை வெறுத்து, ஆண்டவர் சுவாசிக்கிறது 2 மூக்கு வச்சிருக்காரு. ஒன்று டிராஃபிக் ஜாம் ஆகிட்டாலும் இன்னொன்று சுவாசிக்கலாம். இங்கே பேசுறது கேட்காட்டாலும் இங்கே பேசலாம். 2 காதில் 2 ஓட்டை இருக்குது. அதுக்கு பிறகு கம்மல் போடுறது எதுக்கு ஓட்டை? இப்போ இந்த ஓட்டை தெரியுமா? அந்த காது குத்தி எக்கா கம்மல்லாம் போட்டிருக்கல்ல, இந்த ஓட்டை என்ன தெரியுமாக்கா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு அடிமை என்ன செய்வாங்க தெரியுமா? நில வாசல் வச்சு ஓட்டை போட்டுருவாங்க. அந்த ஓட்டை இருக்கிற வரலாம் எவன் போட்டானோ அவனுக்கு அடிமை. நீ எதுக்கு போட்டி அதுக்கு அடிமை. இன்னும் ஒன்றும் பேச மாட்டேங்க, ரொம்ப கோபமாக இருக்கீங்களோ? நாளைக்கு பேச முடியாதுல்ல, அதான் எல்லாம் பேசிட்டு போகிறேன் கேட்டீங்களா? இனி பிறகு எப்போ வருவேன்னு எனக்கு தெரியாதுல்ல. ஏம்மா இந்த 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 குருசுமுத்து சிலுவமுத்து யேசுடியா இவெல்லாம் எங்கேயாவது லோனில் மாடு வாங்குவா. ஆனால் இவன் லோன் கட்டி முடிக்கிட்டு அந்த ஆட்டுக்கு ஒரு கம்மல் போட்டிருப்பா. பார்த்துருக்கீங்களாக்கா? நீங்கள் பார்த்தது இல்லையோ? நீங்கள் லோனில் ஆடு மாட்டெலாம் ஒன்றும் வாங்கலையாக்கா? இவர் யேசுடியாங்குள்ள தான். ஆனால் அந்த கம்மல் கிடக்கிற வரைக்கும் என்ன அர்த்தம் தெரியுமா? இது அரசாங்கத்துக்கு அடிமை. சிலர் என்ன கோபமாக இருக்காங்க. கடவுளே, எனக்கு என் பிரசங்கத்துக்காடி யாரி சிரிக்காம யாராவது முறைச்சா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஏன் தெரியுமா? அப்போ சரக்கு உள்ளே போயிட்டுன்னு அர்த்தம். எனக்கு சிரிக்கிற கேஸுகளோட முறைக்கிற கேஸுகள் ரொம்ப இஷ்டம். சில நேரம் என் பிரசங்கத்தை கேட்டு விசுவாசிகளோட பாஸ்ட் மாதிரி தான் ரொம்ப முறைப்பாங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். கையை உயர்த்தி ஒரு அல்லையில சொல்லுங்களேன். ஏம்மா அவபக்தின்னு ஒன்று இருக்குமா? நியாய தீர்ப்பு. பக்தியை குறித்து கர்த்தர் பேசுவார். என் வார்த்தை குறித்து பேசுவார். என் பார்வையை குறித்து பேசுவார். என் வஸ்திரத்தை குறித்து பேசுவார். என் வாழ்க்கை குறித்து பேசுவார். ஆமென். தேவபக்தியா நடக்கணும்.